இதுக்கு முன்னாடி பண்ண அத்தனையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்ல கொடுப்பேன். நீங்க சேகர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தப்போ அதுல இருந்து திருடுனீங்களே, அத கூட சொல்லுவேன். பெத்த அப்பாவே திருடிருப்பானேன்னு சந்தேகப்படுறாள. ஐயோ, இவன் என்ன இங்க உட்கார்ந்துருக்கா? நம்மளை பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்னுடுவா. பேசாம எஸ்கேப் ஆயிடலாம். ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள காணாம போன பணத்தை எடுத்த இடத்துல வைக்கல, பெத்த அப்பா அம்மானு கூட பார்க்க மாட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சாரிக்கா, காலையில தான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு, நினைச்சாலே ரொம்ப அவமானமா இருக்குக்கா. எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லக்கா. சம்டைம்ஸ் ஏன்டா இவங்களோட இருக்கோன்னு ரொம்ப வெறுப்பா இருக்குக்கா. எனக்கே எப்படி இருக்குன்னா உனக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி ஏற்கனவே அவ கோவமா இருக்கா, அவளை இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்கான் பாரு. இங்க பார் பிரகாஷ், இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம உன் மண்டையை இந்த விஷயத்துல போட்டு குழப்பிக்காம உன்னோட படிப்புல கவனத்தை செலுத்து. டோன்ட் வரி அபவுட் இட். இந்தம்மா காஃபி. ஏண்டா பிரகாஷ், நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, பசிக்கல. லைப்ரரிக்கு போயிட்டு வந்து ஒரே அடியா லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு பாக்குறேன். சரி, கிளம்பு. சரிக்கா. என்னடா கிளம்பல? அக்கா, என்ட்ரன்ஸ் கோர்ஸ் ஃபீஸ்க்கு இன்னும் 4 days தான் இருக்கு. டேய், எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்னும் 2 நாள்ல ரெடி பண்ணி தரேன். சரிக்கா. சுஜாதா, இத பாருமா, எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ நிறைய படிச்சவ, நல்ல பொறுப்புல இருக்கிறவ, அதனால எதை பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணு. நீ எடுக்கிற முடிவு இன்னொரு தப்புக்கான ஆரம்பமா இருந்துடக்கூடாதுமா. நேத்து நீ சொன்ன விஷயத்த கேட்டு நான் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல யாருமா எடுக்க போறாங்க? எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட 10 தடவை திருப்பி திருப்பி கேட்பேனே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் உன் ஹேண்ட்பேக்க கூட நான் தொட்டதில்ல. அவருக்கும் பண தேவை இருந்தாலும் பீரோவை திறந்து பணத்தை எடுக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா போக மாட்டார்னு உனக்கும் தெரியும். அதுக்கு மேல நேத்து விஜி வந்து ஒரு ரூம்ல போய் பணத்தை எடுத்துட்டு கிளம்புறப்பதான் காலையில போன உங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அப்ப என்னன்னு கேட்டுட்டு விஜி கிட்ட எனக்கு மட்டும் என்ன கேட்டாலும் நீ தரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டாரு. அதனால அம்மா,
சும்மா வளவளன்னு பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நீ பணத்தை எடுக்கல, அப்பாவும் பணத்தை எடுக்கல, பிரகாஷும் பணத்தை எடுக்கல. அப்போ இந்த பணத்துக்கு தானாவே கால் முளைச்சு வெளியில போயிடுச்சா? நீ எதையாவது பேசி என்கிட்ட மறைக்கணும்னு பாக்காத. இந்த தடவை மட்டும் இந்த விஷயத்த நான் போனா போட்டோன்னு விடுறதா இல்ல. சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம். நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அதுதான் சரின்னு சொல்லி பேசுற. உனக்கு புரிய வைக்க என்னால முடியாது. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நீ நிதானமா நடுநிலையா இருந்து யோசி. இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணுமா? சரி, இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போறப்ப விஜய் ஆட்டோல எங்கேயாவது தவற விட்டுருக்கலாம், இல்ல யாராவது திருடி இருக்கலாம், ஒருவேளை வீட்ல கூட எங்கேயாவது மறந்து வச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீ விஜய் கிட்ட இத பத்தி கேட்டியா? கேக்கல. ஏன்னா இங்க இருக்கிறவங்க தான் எடுத்திருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ இடத்துல நான் இருந்திருந்தா கூட உன்னை விட அதிகமா கோவப்பட்டிருப்பேன், கத்தி இருப்பேன், எல்லாரையும் திட்டி தீர்த்து இருப்பேன். ஏன் சந்தேகம் கூட பட்டிருப்பேன். ஆனா தீர விசாரிக்காம உன்ன மாதிரி முடிவெடுக்க மாட்டேன். லைப்ரரி லாக்கர் கீயை மறந்து வச்சுட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். டேய் பிரகாஷ், இங்க வா. என்னக்கா, என்னாச்சு? இன்னைக்கு உனக்கு என்ன வேலை இருந்தாலும் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. ஏன், எங்கேயாச்சும் வெளியே போகணுமா என்னக்கா? 6 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. மஞ்சள் குங்குமம் எழுதிக்குமா? ஏன் மாமா, அவங்க வீட்ல மஞ்சள் குங்குமம் கூடவா இருக்காது? அது ஒரு சம்பிரதாயம்மா. லிஸ்ட்ல முதல்ல மஞ்சள் குங்குமம் தான் போடணும். முதல்ல பிள்ளையர் சுழி போடுறேன். அர்ச்சனா, ஆ, ஷர்ட் எடுத்து வச்சிட்டியா? அங்க பெட் மேல இருக்குங்க. அயர்ன் பண்ணிருக்கியா? மாமா ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏங்க, Dress எடுத்து வச்சு அயர்ன் பண்ணாமல வைப்பாங்க? அங்க அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப சொல்லுங்க மாமா. நெய் 1 கிலோ போட்டுக்கமா. திரி போட்டுக்கமா. மாமா, அப்ப குங்குமம் போட சொன்னீங்களே? அதான் முதல்லயே போட்டாச்சேம்மா. இல்ல, அது எழுதுறதுக்குள்ளதான் உங்க புள்ள என்ன கூப்பிட்டாரு. ஓ ஆமா, இல்ல மறுபடியும் முதல்ல இருந்தா. சரி சரி போட்டுக்கமா. மஞ்சள் குங்குமம், திரி பாக்கெட், 1 கிலோ நெய். நம்ம இந்த ஷர்ட் சொல்லலையே. அர்ச்சனா, நான் பிங்க் கலர் ஷர்ட் தானே சொன்னேன். கொஞ்சம் இங்க வா. இருங்க மாமா, அதோ வந்துடுறேன். நீங்க லிஸ்ட குடுக்கறதுக்குள்ள அடுத்த வெள்ளி சீரே வந்துரும். ஏமா, அதுக்கு பேசாம நீயே எழுதி தந்தரலாம்ல. பண்றது ஒரு வேலை, அதுக்கு எதுக்கு 10 பேர் கைய வைக்கணும்? அதுவும் வாஸ்தவம் தான். கொடுங்க. சாரி மாமா. மஞ்சள் குங்குமம் அப்புறம் நெய், திரி எல்லாம் சொன்னமா. சரிம்மா, நான் முதல்ல இருந்தே சொல்றேன். மஞ்சள் குங்குமம், திரி, நெய், பூ 10 முழம், மாவிளக்கு மாவு, முக்கியமா வெள்ளி குத்து விளக்கு போட்டுக்குமா. வெள்ளி குத்து விளக்கு எங்க மாமா போட? அது எங்கேயும் போட வேணாமா, அவங்களே பத்திரமா எடுத்து வச்சுக்குவாங்க. மாமா, ஏற்கனவே நான் ஸ்லோவா எழுதிட்டு இருக்கேன். உங்க புள்ள வேற நான் அப்பப்ப கூப்பிட்டு இருக்காரு. சீக்கிரம் சொல்லுங்க. ஸ்வீட் 2 கிலோ, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை எல்லாம் முக்கியமான ஃப்ரூட்ஸா 2 கிலோ போட்டுக்குமா. அண்ணி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. டிஃபனை பாக்ஸ்ல பேக் பண்ணிடுங்க. தெரியும், நீங்களா லேட்டா கிளம்பி சாப்பிட டைம் இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் நான் பேக் பண்ணி ரெடியா ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். டைனிங் டேபிள் மேல இருக்கு, எடுத்துக்கோ.
அர்ச்சனா, என் டை எங்க? சின்ன குழந்தை கூட உங்களை மாதிரி தொல்லை பண்ணாம கிளம்பிடும். இந்தாங்க. அண்ணி, இந்த பாக்ஸ் தானே எனக்கு? நினைச்சேன் நீ கன்ஃபியூஸ் ஆவேன்னு. இதோ இந்த பாக்ஸ் தான் உனக்கு. உனக்கு பொங்கலும் சட்னியும் வச்சிருக்கேன். அது உங்க அண்ணனுக்கு. ஓகே அண்ணி. அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கொடுங்க மாமா. ஏமா ரமேஷும் கிளம்புனதுக்கு அப்புறம் நிதானமா லிஸ்ட் எழுதிக்கலாம்ல? நீ என்னடா ரிலே ரேஸ் ஓடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் எழுதி எடுத்துட்டு சீக்கிரம் போனாதான் அண்ணன் கூட போய் எல்லா திங்ஸையும் வாங்க டைம் இருக்கும். அர்ச்சனா, லஞ்ச் பாக்ஸ் எங்க? என்னங்க? அது என்னது? அது எனக்கு வெயிட் குறைக்கிறதுக்காக ராகி உப்புமா. காரம் இல்லாம அரை உப்பு போட்டதுங்க. காலையில நீ லேட்டா தான் எழுந்த, அதுக்குள்ள எப்படி 2 டிஃபன் பண்ணிருப்ப? உன்னை நம்ப முடியாது. எதுக்கும் நீ அந்த டிஃபன் பாக்ஸையும் எடு. என்ன நம்புங்க, அது ராகி உப்புமா தான். உன்னை எடுன்னு தான் சொன்னேன். வெயிட் குறைக்கிற மேட்டர் வெயிட்டா இருக்குது. இத நான் எடுத்துக்கிறேன். ஏங்க, இதான் உங்களுக்கு பொங்கல் பண்ணிருக்கேன், முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கேன். இத நீயே சாப்பிடு. இந்த உப்பு இல்லாத உப்புமாவை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க? உங்க பிள்ளைக்கு நம்பிக்கை இல்ல பாத்தீங்களா? ஆபீஸ்ல போய் டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்து ஏப்ரல் ஃபுல் ஆக போறாரு. என்ன சந்தியாவுக்கு தர வெள்ளி சீரை வாங்குறதுக்கு முரளி கூட நீயும் போறியா? ஆமா. ஒண்ணும் வேணாம். நீ அங்க போய் சீரு சாமான் வாங்குறியோ இல்லையோ, பாக்குறதெல்லாம் கேப்ப. உன் பாசமலர் அண்ணனும் தங்கச்சி கேட்டாலேன்னு தட்ட முடியாம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. எங்களுக்கு தெரியாது, ஆணியே புடுங்க தேவையில்ல. வீட்டுல பத்திரமா இரு. ஏன்னா வெயில் பட்டுச்சுன்னா உன் தோல் கருத்துருண்டா செல்லம். ஓகே? உன் அண்ணன் என்ன சின்ன குழந்தையா? போற இடத்துக்குலாம் ஆளை கூட்டு போறதுக்கு. ஒன்றும் வேணாம், அவரே வாங்கிப்பாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். என்ன? என்னம்மா நீ அவன் முட்டாளாவான்னு சொன்ன, கடைசியில அவன் ஒன்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டான். யார் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க? இவன் மட்டும் தானே வீட்டில் இருந்தா. வேற யார் இதை பண்ணியிருக்க முடியும்? வெடியால யாராவது எடுத்திருந்தாலும் மொத்தத்தில் எடுத்திருப்பாங்க. ஒருவேளை சுஜாதாவை இங்க பணத்தை மிஸ் பண்ணிருப்பாளோ? அவட்ட சாஃப்டா பேசி வீட்டு பத்திரத்தை வாங்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது ஏடா கூடமா நடந்துருது. ஜோசியரை கேட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணி ஆகணும்.
என்னம்மா என்னமா நடக்குது இந்த வீட்ல? எது வச்சாலும் காணாம போயிடுது. நேத்து பணம் காணாம போச்சு, இன்னைக்கு நான் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு காணாம போயிருக்கு. நான் இல்லாதப்ப இந்த ரூம்குள்ள யாருமா வராங்க? பெத்த பொண்ணா இருந்தாலும் அவ இல்லாதப்ப அவ ரூமுக்கு வரதுக்கு உங்க எல்லாருக்கும் அசிங்கமா இல்லையா? ச்சே! இன்னும் என்னென்ன காணாம போயிருக்கோ என்னமோ. அம்மா, என்னம்மா இப்படி கத்திட்டு இருக்க? காதுல விழலையா? சில மாதிரி நிக்கிறியே. நீ டென்ஷன்ல கத்துறதுல எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா காணோம்? எரிச்சல கலப்பாதம்மா. அப்பால இருந்து ஸ்டிக்கர் போட்டு காணோம்னு சொல்லிட்டு இருக்க. நான் இல்லாதப்ப யாருமா இங்க வராங்க? நீ இல்லாதப்போ இந்த ரூமுக்கு யாருமா வருவா? அப்புறம் எப்படிமா ஸ்டிக்கர் போட்டு காணாம போயிடும்? ராஜி, ராஜி, சுஜாதா போயிட்டா, வாமா வெளியில. இதுக்கு தாமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்ன நடந்தாலும் வீட்டு பக்கம் வராதேன்னு. கஷ்டப்படுற உனக்கு என்னால முடிஞ்சதை செய்யணும்னு அதுல இதுலன்னு காசை மிச்சம் புடிச்சு உனக்கு கொடுக்கறதுக்கு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு பாக்குறியா? நீ யாரும் வரத்துக்கு முன்னாடி கிளம்பு. என்னம்மா நீ கல்யாணமான பொண்ணு, ஒரு பொட்டு வைக்காம கூடவா வருவ? இல்லம்மா, அக்கா வந்துட்டான்னு கிச்சனுக்குள்ள இருந்தல்ல, அதான் வேர்வையில. சரி ராஜி, நீ போய் நல்லா முகத்தை கழுவிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வா. நீ வச்சிருக்கிற பொட்டு என்கிட்ட இருக்காது, மேல சுஜாதா ரூம்ல இருக்கும். அவளும் ஒன்ன மாதிரி தான் பொட்டு வச்சுக்குவா. போ, போய் சீக்கிரமா வா. ச்சே, ஒரு 5 ரூபா ஸ்டிக்கர் போட்டுக்க இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றா. வர வர சுஜாதாவோட போக்கே சரியில்லையே. அம்மா, என்னவா ஆச்சு உனக்கு? அப்போ ராஜி தான் அந்த ரூமுக்குள்ள வரும்போது பணத்தை எடுத்திருக்கணும். கடவுளே, இது மட்டும் சுஜாதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நிஜமாவே போலீஸ்ல சொல்லி ராஜியை தூக்கி ஜெயில வச்சிருவாளே. அம்மா, 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 என்னாச்சு? மயக்கம் வருதா? தண்ணி கொண்டு வரட்டுமா? வேணாம். சுஜாதா, நீ தேடின ஸ்டிக்கர் போட்டு இது இருக்குமா? பாத்ரூம்ல இருந்தது. நான் பாத்ரூம்குள்ளெல்லாம் வைக்கவே மாட்டேனே. அப்புறம் இப்படி அங்க போயிருக்கோம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். மீனாட்சி, என்னாச்சுமா? ஒண்ணு இல்லைங்க, சுஜாதா கூப்பிட்டப்போ மாடிப்படியில வேகமா ஏறி வந்தனா, அதான் பிரஷர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி சிவாமா, மெதுவா 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 உட்கார்.
வர வர இந்த வீட்டுல எல்லாம் ஓவர ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமில்லாதெல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெத்தவங்களே சந்தேகப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு முடிவு வருமோ தெரியல. வரும்பா, அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு 6 மணிக்குள்ள அந்த பணம் கிடைக்கலனா அந்த நல்ல முடிவு உங்களுக்கு நிச்சயமா தெரியும்.